வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் நிஃப்டி கிராஷ்ட் கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 25,184.7 சைஃபர்களை முடிவடைந்தது. அது மாத்திரம் இல்லாமல் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இன்றைய தினம் வந்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். மெயினாக ஒரு ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப் இந்த ஹெவி வெயிட்ஸில் ஃபினான்ஷியல் செக்டாரில் பார்க்க முடிஞ்சது. அதுமாரி இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் பார்த்தோன்னா ரிமைன் ஒரு காஷியஸாக இருக்குங்க. ஸோ அதாவது வாஷிங்டனுடைய அன்சர்டனிட்டி ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இதில் 2 விஷயம். அன்சர்டனிட்டி நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஈரான் ஆக்ஷன், அதேமாரி அவங்களுடைய டாக் இருக்குல்லையே யூஎஸ் ஈரான், அந்த டாக் பார்த்திங்கனாக்க ஒன்றுமே இல்லை, லேக் ஆஃப் ப்ராக்ரஸ்ஸு. 2வது அவங்க ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுனால சைலண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய காமர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே பார்த்திங்கனாக்க இட் இஸ் ஃபேவரபிள் டு இந்தியா அப்படின்னு தான் நம்ம இதில் எடுத்துக்கணும். மேலும் ஜிடிபியை பற்றி பேசுவோம். ஸோ ஒரு வீக் நோட்டில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. பட் ப்ரெஷர் த்ரூ அவுட் தி செஷன் சந்தைகளில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக மிட் டே டீல் வரலையும் இருந்தாலும் மார்க்கெட் லிமிட்டட் டைரக்ஷன் மூவ்மெண்ட்டில் தான் இன்றைய தினம் அதனுடைய வழியை காமித்ததுன்னு சொல்லலாம். அதேமாரி இந்த ஷார்ப் செல் ஆஃப் இந்த கடைசி 30 நிமிஷத்தில் நடந்திருக்கு. இதற்கு காரணம் நேற்றையே நாம் கூறிவிட்டோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை லீவு, திங்கக்கிழமை அன்னைக்கு வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங். ஸோ அதனால் அது என்ன நடக்குமோ அப்படின்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, துண்டை காணும் துணியை காணும் எல்லாம் ஸ்கொயர் அப் பண்ணிட்டாங்க. மண்டே அன்னைக்கு கேப் அப்பில் போகுது. ஓகேயா? ஸோ அதனால் இதுதான் ஒரு ஒரு எர்லியர் ஸ்டெபிலிட்டியை எரேஸ் பண்ணினது இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸு. மேலும் அட்வான்சஸ் 759, டிக்ளைன்ஸ் 1721. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா மார்க்கெட்டுடைய பிரெத்து ரிமைன் நெகட்டிவ். அதேமாரி பிராடர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நெகட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட மிட் கேப் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 1.10 and 1.14% விழுந்திருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் ரிமைன் அண்டர் ப்ரெஷர். ஸோ போத் திங்ஸ் ஆர் கம் டுகெதர் ஒரு ப்ரெஷரோடு இருந்ததுனால தான் இவ்வளோ பாயிண்ட் வீழ்ச்சியானது. ப்ளஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 5% ஸ்பைக் ஆகிருக்கு, 13.7. இதெல்லாம் தான் மார்க்கெட் இன்னைக்கு வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணிகள் சொல்லலாம். அதுபோல் வீக் ஆன் வீக் பேசிஸில் நிஃப்டி பார்த்தோன்னு வச்சுங்களேன் 1.54% விழுந்திருக்கு. ஸோ சென்செக்ஸ் 1.84% விழுந்திருக்கு. செக்டர்ஸில் 2 செக்டர் மீடியா அண்ட் ஐடி அப்படியே கொஞ்சம் உயிரை பிடிச்சிட்டு இருந்தது. பாக்கி எல்லாம் அந்த நெகட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் அதுபோல் விழுந்ததில் பெருசாக விழுந்ததில் ரியாலிட்டி, ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பெருசாக மார்க்கெட்டில் இன்றைக்கி அவங்களுடைய கைவரிசையை காண்பித்துள்ளார்கள் என்றே சொல்லலாம். ஏறினதில் ஹெச்எல் டெக், ட்ரெண்ட், இன்ஃபோசிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல். இறங்கினதில் சன்ஃபார்மா, தென் ஹெச்டிஎஃப்சி லைஃப், தென் டாக்டர் ரெட்டி, எம்என்டம் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டில் பொறுத்தவரையிலையும் இந்த ஒஸ்ட் மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் சின்ஸ் 2008 பார்க்கும் பொழுது இது நடந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸோ த ஃபினான்ஷியல் கிரிசிஸ் மெயினாக இந்த கன்சர்ன் ஓவர் ஏஐ லீடு டிஸ்ட்ரப்ஷன் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் அது யாருக்கும் புரியல, என்ன மாதிரி பண்ண போகுதுன்னு தெரியல. எந்த ஏஐயாக இருந்தாலும் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அதால் பண்ண முடியாதுல்ல. அது 100% பர்ஃபெக்ஷனாக தான் நம்ம ஒத்துக்க முடியும். 90%, 85% இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ஷன் இல்லையா. ஸோ அதனால் அது என்ன ஆகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். தென் இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 250 பங்குகள் 52 வீக் லோவும், 56 பங்குகள் 52 வீக் ஹையையும், 60 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டையும், 68 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் தொட்டுள்ளது. இந்த அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்டு தயவு செஞ்சு ஒரு பேப்பரை போட்டு எழுதி வச்சுங்க. இந்த வாரத்தில் மொத்தமாக எப்படி போயிருக்குன்னா இதுதாங்க இண்டெக்ஸுடைய சைக்காலஜி. ஸோ இந்த இண்டெக்ஸ் சைக்காலஜி வித் ஹியூமன் சைக்காலஜி மார்க்கெட் பிஹேவ்ஸ். சரிங்களா? அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு 733 ரூபாய் அதிகரித்து 1,60,442, சில்வர் 6,740 ரூபாய் அதிகரித்து 2,66,409, குரூட் ஆயில் 42 ரூபாய் அதிகரித்து 6,095 மணிவாய் கொண்டிருக்கிறது. மேலும் யூஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கனாக்க
இந்த டேக்ஸ் ஆன் இந்தியா சோலார் எக்ஸ்போர்ட் சொன்னாங்கல்ல, அது வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. நேற்றுக்கு அதனால் அதெல்லாம் போட்டு அடித்தாங்க, அதை சொல்ல வரேன். பிளாக் டீலை பொறுத்தவரை MCX ஹெல்த் கேர், டிக்ஸான் டெக்னாலஜி, மணப்புரம் இது மூலம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கோல் இம்போர்ட் இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்தில் 26லேருந்து 30% முறை குறையக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்றே சொல்லலாம். மேலும் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நம்மளுடைய Q3 GDP, இதில் என்ன சார் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்மளுடைய GDP பேஸ் இயர் ஸோ இந்த மாதத்திலிருந்து 2022-23 ஆகியுள்ளது. அதுக்கு முன்னாடி வரலையும் 2011-12. ஸோ அதனால் த சேஞ்சிங் இன் ப்ரொடக்ஷன், டிமாண்ட் பேட்டர்ன்ஸ் வித்தின் த எக்கானமி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த புது ஜிடிபி படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய growth 7.6% அந்த நியூ சீரீஸ் ஆஃப் பேஸ் இயரில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன் லைன் வித் ப்ளூம்பர்கோட எஸ்டிமேட்டுங்க. ஸோ அதனால் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமியில் உலகத்தில் இந்தியா வந்து ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு புறம் ட்ரேடு டென்ஷன், ஜியோபொலிட்டிக்கல் ஹெட்வின்ஸ் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஜிடிபியை காத்திருப்பது நாம் நிஜமாகவே இந்தியாவை பற்றி, நாம் நமது கண்ட்ரியை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். ஸோ அதனால் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி, ஸோ டிஸ்பைட் த ட்ரேட் டென்ஷன் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் ஹெட்வின்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஈவினிங் வந்திருக்கு, அதனால தான் கேப் அப் சொன்னேன். புரியுதுங்களா இப்போ? ஓகே. தென் நிஃப்டி ஃபியூச்சர் 60 லட்சம் வால்யூம், ஸோ குட் வால்யூம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் 9 லட்சம் வால்யூம், அதுவும் நல்ல வால்யூம். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சேர்த்து உதச்சதுனால தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ விழுந்ததுன்னு சொல்லலாம். இப்போ வந்து 25,100ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட். அது விழுந்தால் 24,800 300 புள்ளிகள் விழும். அதுபோல் இந்த லெவலில் ஏறினாலும் ஒரு 400 புள்ளிகள் ஏறும். தட் இஸ் 25,600 வரையும் செல்லக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.